ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேரண்ட் ஷேர் சேனல். 30 நாளில் எப்படி ஹிந்தி ஈஸியாக பேசுகிறது அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டே 5. இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 கிளாஸோட லிங்க் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தி கற்றுக்கணுன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காமன், அதாவது ஹிந்தியில் எப்படி கொஷின் கேட்குறது, அதுக்கு உண்டான வேர்ட்ஸ் அண்ட் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிந்தி கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் ஸ்டார்ட். காமன் கொஷின் வேர்ட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி கேட்குறது. என்னன்னா ஹிந்தியில் கியா, கியா. யார்னா கவுன், கவுன். பட் இது பேச்சு வழக்கில் கோன்னு கூட சொல்லுவாங்க. எங்கேன்னா கஹா, கஹா இல்லைனா கிதர் இப்படின்னு சொல்லலாம். எப்போதுன்னா ஹிந்தியில் கப், கப். ஏன்னா ஹிந்தியில் கியூ. எப்படி, இதை ஹிந்தியில் கேசே, கேசே. எதுன்னா கவுன்சா இல்லைனா கோன்சா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரைன்னா கிசே, கிசே. யாருடையன்னா கிஸ்கா, கிஸ்கா. எவ்வளவுன்னா கித்னா, கித்னா. எத்தனைனா கித்னே, எவ்வளவுன்னா கித்னா, எத்தனைனா கித்னே. இங்கே இருக்கிற 11 கொஷின் வேர்ட்ஸ் ரொம்ப 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 கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்வளவு நேரம். இதில் எவ்வளவுன்னா நம்ம கித்னான்னு பார்த்தோம். நேரம்னா தேர். பட் இதை கித்தினி தேர்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஹிந்தியில் நேரத்தை பெண்பாலாக கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ஃபெமினைன் ஜெண்டராக தான் கன்சிடர் சொல்லணும். ஸோ கித்தினி தேர், எவ்வளவு நேரம்னா கித்தினி தேர். எவ்வளவு தூரம்னா கித்னா தூர், கித்னா தூர் அப்படின்னு கேட்கணும். எத்தனை முறை அப்படின்னா கித்னி பார், கித்னி பார். எதை பற்றி கிஸ்கே பாரேமே, அப்படி இல்லைன்னா கிஸ் பாரேமே. யாருக்கு, யாருக்குன்னா ஹிந்தியில் கிஸ்கோ அப்படின்னு கேட்கணும். இந்த பற்றி, இக்கு இதெல்லாம் போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கே இருந்து. எங்கேன்னா கஹா கிதர் சொன்னேன். ஸோ எங்கே இருந்துன்னா சே. ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது கஹா சே. எங்கே இருந்துன்னா கஹா சே. இருந்துன்னா சே. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ எப்போதிலிருந்துன்னா கப். யாரை பற்றி, யாரைனா கிசேன்னு பார்த்தோம். பற்றினா போன கிளாஸ்லேயே சொன்னேன் கே பாரமே. ஸோ யாரை கிசே ப்ளஸ் கே பாரமே ரெண்டும் சேர்த்தா கிஸ் கே பாரமே. எத்தனை வயசு. இதில் ஹிந்தியில் கித்தனே சால்கா அப்படின்னு கேட்கணும். கித்தனே சால்கா. ஸோ எவ்வளவு பெருசு நம்ம கேட்போம்ல, எவ்வளவு பெருசு. கித்தனா படா. எவ்வளவுன்னா கித்தனா பெரியதுக்கு ஹிந்தியில் படான்னு சொல்லும்போது கித்தனா படா. எவ்வளவு சின்னதுன்னா கித்தனா சோட்டா, கித்தனா சோட்டா. யாரோட போது கிஸ்கே சாத், கிஸ்கே சாத். யாருக்காகனா கிஸ்கேலியே அப்படின்னு கேட்கணும். கிஸ்கேலியே. எங்கிருந்துன்னா கஹாசே, அப்படி இல்லைன்னா கிதர்சே அப்படின்னு சொல்லணும். எதில், இது கிஸ்மே அப்படின்னு சொல்லணும். எந்த அளவிற்குன்னா கித்னி ஹத் தக். எந்த இடத்துக்கு, கிஸ் ஜகா, எந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ கிஸ் ஜகான்னா எந்த இடத்துக்கு. எந்த கண்டிஷன், அதாவது எந்த நிபந்தனையில்னா கிஸ் ஷர்த் பர், கிஸ் ஷர்த் பர். எந்த காரணத்திற்காக, எந்த ரீசனுக்காக. ஸோ இதை ஹிந்தியில் கிஸ் காரன் சே அப்படின்னு கேட்கணும். கிஸ் காரன் சே. இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக ஹவ், எப்படி வச்சு தான் நான் சென்டென்சஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா கைசேன்னு பார்த்தோம். பட் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இது என்ன, அது கைசா, கைசி, கேசே மூணாக பிரியுதுன்னா. ஸோ ஹிந்தியில் ஒரு ஆணை பற்றி சொல்லும்போது எப்படின்னா கைசான்னு யூஸ் பண்ணணும். இதே ஃபீமேலை பற்றி சொல்லும்போது எப்படியே கைசின்னு சொல்லணும். இதே ஒரு ஃப்ளூரல் இல்லை எல்டர் பர்சனை பற்றி பேசும்போது கேசே, இல்லை ஜென்ரலாக பேசும்போது அதுவும் கேசேன்னு தான் வரும். நம்ம சென்டென்ஸாக பார்க்கும்போது ஈஸியாக புரியும். லெட்ஸ் சி. நீ எப்படி இருக்க. இதை எப்படி ஹிந்தியில் கேட்கணுன்னா தும் கேசே ஹோ, தும் கேசே ஹோ. இதுவும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். தும்னு ஆரம்பித்தா ஒரு சென்டென்ஸ் ஹோன்னு முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க. இப்போ நம்ம ரெஸ்பெக்டாக கேட்குறோம். நீங்கள்னா ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹே. ஸோ
தும் கைசே ஹோன்னா நீ எப்படி இருக்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஆப் கைஸ். இங்கேயும் வந்து சென்டென்ஸ் ஆப்னு ஆரம்பித்தா லாஸ்ட்டில் ஹேன்னு முடியும். ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாரு, அவன் எப்படி இருக்கான். ஸோ இங்கே வந்து ஒரு ஆணை பற்றி பேசுகிறோம். ஸோ எப்படின்றதுக்கு கைசான்னு தான் வரும். அவன்னா ஹிந்தியில் வஹ வஹ கைசா ஹை. இதே ஒரு ஃபீமேலை பற்றி பேசும்போது அவள் எப்படி இருக்கிறாள். ஸோ வஹ கைசி ஹை, நடுவில் மட்டும் வரும் கைசி ஹை, வஹ கைசி ஹை. அவன் அவள் வஹ ரெண்டுத்துக்கும். இவன் இவள்னா யஹ. இவன் எப்படி இருக்கான்னா யஹ கைசி ஹை. ஸோ இதை வந்து வஹ யஹன்னு சொல்லாமல் பேச்சு வழக்கில் ஓ கைசா ஹை, ஏ கைசா ஹை இப்படியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே வந்து அவன் இவன் இல்லாமல் ஒரு நேம் வச்சு சொல்கிறோம். ராஜா எப்படி இருக்கான், இல்லை பிரவீன் எப்படி இருக்கான், இல்லை ஷஃபி எப்படி இருக்கான், இல்லை ஃபீமேல்னா ராணி எப்படி இருக்கா, இல்லை பிரீத்தி எப்படி இருக்கா. ஸோ பேரை வச்சு கேட்கும்போது எப்படின்னா பேருக்கு அப்படியே ஃபீமேல் மேல்னா கைசா ஹை, ஃபீமேல்னா கைசி ஹை. ஸோ இங்கே பாருங்கள், ராஜா எப்படி இருக்கிறான். ஸோ ராஜா கைசா ஹை. ராணி எப்படி இருக்காள்னா ராணி கை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரலாக யாராவது பார்க்குறோம், அவங்க நம்ம கேட்போம்ல எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு. இதை வந்து ஹிந்தியில் எப்படி கொஷினாக கேட்குறதுன்னா சப் கேசே சல் ரஹா ஹை. சப்னா எல்லாம், எப்படின்னா இங்கே வந்து கேசே போயிட்டு இருக்குன்னா சல் ரஹா ஹை. சப் கேசே சல் ரஹா ஹை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து உங்கள் வேலை எப்படி போயிட்டுருக்கு. இதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னா ஆப்கா, உங்கள் ரெஸ்பெக்டாக சொல்கிறோம். ஸோ ஆப்கா வேலைன்னா காம், எப்படின்னா கைசா சல் ரஹா ஹை. ஆப்கா காம் கைசா சல் ரஹா. நெக்ஸ்ட் வந்து உங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்தியில் ஆப்கே மாதா பிதா கைசே ஹை. ஆப்கே மாதா பிதா கைசே ஹை. நெக்ஸ்ட் வந்து உங்கள் குழந்தைங்களாம் ஸோ ஆப்கே பச்சே கைசே ஹை. கைசேன்னு ஏன் வருதுன்னா நம்ம வந்து ஃப்ளூரலாக கேட்குறோம், குழந்தைகள். ஸோ ஆப்கே பச்சே கைசே ஹை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளூரல் தான். ஸோ கேசேன்னு தான் வரும். घर पर सब कैसे है. घर पर सब कैसे. घर परனா வீட்டில், சப்னா எல்லாரும், कैसे हैனா எப்படி. இது வந்து ஜென்ரலாக கேட்குறோம், அவங்க எப்படி இருக்காங்க. இவங்க இவன் இவள், இங்கே வந்து அவர்கள் வரதுனால வே. இவர்கள்னா ஏ, அவர்கள் எப்படி இருக்கார்கள்னா வே கைசே ஹை. இதே வந்து இவர்கள் எப்படி இருக்கார்கள்னா ஏ கைஸ். இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம், இல்லை ஒரு பென் வாங்குகிறோம், இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம்ல என் புது பைக் எப்படி இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி கேட்கலாம்ண்ணா ஹிந்தியில் மேரி நயி பைக் கைசி ஹை. மேரி நயி பைக் கைசி ஹை. இல்லை மேரா நயி காடி கைசி ஹை கேட்கலாம். பைக்கு வந்து ஃபீமேல் ஜென்டராக தான் ஹிந்தியில் வரும். ஸோ அதனால தான் கைசி. இதே வந்து என் புது வீடு எப்படி இருக்குன்னா மேரா நயா கர் கைசா ஹை. மேரா நயா கர் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து வீடு வந்து ஆண்பால் ஹிந்தியில். ஸோ அதனால் சாப்பாடு எப்படி இருக்குது, இதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் கேட்குறது தான். சாப்பாடு எப்படி இருக்குது. சாப்பாடுனா கானா, எப்படி இருக்குன்னா கைசா ஹை. கானா கைசா ஹை. நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு. ஷாதி சுதா ஜிந்தகி. வாழ்க்கைன்றது வந்து லைஃப் வந்து ஹிந்தியில் பெண்பாலாக தான் குறிப்பாங்க. ஸோ அதனால தான் கைசின்னு யூஸ் பண்ணுறோம். ஷாதி சுதா ஜிந்தகி கைசி ஹை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வரோம், நம்ம கேட்போம்ல படம் எப்படி இருக்குது. ஸோ இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு கேட்கலான்னா ஃபில்ம் கைசி ஹை. ஃபில்ம்னா பெண்பால் தான் ஹிந்தியில். ஸோ அதனால் கைசின்னு தான் வரும் எப்படிக்கு. ஸோ ஃபில்ம் கைசி ஹை. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும். இது வந்து ஆப்கோ கைசே பதா. ஆப்கோ கைசே பதா. இங்கே கைசேன்னு வருது பிகாஸ் ரெஸ்பெக்டாக கேட்குறோம். ஸோ ஆப்கோ கைசே, அது எப்படி சாத்தியம். ஹவு இட் இஸ் பாசிபிள். இதை வந்து எப்படி கேட்கலாம்னா கைசே மும்கின் ஹை. யஹ கைசே மும்கின் ஹை. இல்லை பேச்சு வழக்கில் ஏ கைசே மும்கின் ஹை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். धन्यवाद. फिर मिलेंगे.